உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நானாச்சு கௌரவமா வீட்டு வேலை பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா மேடம் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் ஓசி சோறு தானே. ஏய், நீ சவுண்ட் குடுக்கற காலெல்லாம் மலை ஏறிடுச்சு. இனிமே உன் சத்தம் வெளியே கேட்க கூடாது, புரியுதா? என்னமோ உனக்கு மட்டும்தான் அறிவு பொங்கி வழியற மாதிரி எழுசர முட்டாள்னு சொல்ற. அவர் இன்னும் உன்னை சரியா புரிஞ்சுக்கல. அதனாலதான் நீ இப்படி அதிகாரம் பண்ணிட்டு இங்க சுத்திக்கிட்டு இருக்க. எழுசருக்கும் கனகவல்லி அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும் யாருக்கு இந்த வீட்டுல உரிமை கொடுக்கணும், யார ஒதுக்கி வைக்கணும்னு. இந்த வீட்டோட டிரைவரா இருந்தாலும் ராமையா ரொம்ப நல்லவர். அதனால பெருந்தன்மையோட எழுசரும் அவருக்கு தாய் மாமங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்காரு. ஆனா நீ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் எதுக்கு உன்னை கண்டுக்கவே இல்லன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோ. ஏய், என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல என்ன யாரும் ஒதுக்கி வைக்கல, நான் தான் ஒதுங்கி நிக்கிறேன். ஆனா அதுக்காக மொத்தமா ஒதுங்கிடுவேன்னு கனவு காணாத. அது நடக்கவே நடக்காது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னோட திமிர மொத்தமா அடக்கி இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டுனா இல்லையான்னு பாரு. இன்னும் அந்த பழைய டயலாகே பேசிட்டு இருக்கியே, உனக்கு போர் அடிக்கல? ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ண, அப்பவாச்சும் நான் கொஞ்சம் பயப்படுறேன். நானும் பாக்கலாம். என்னடி நக்கலா? பாத்துக்கிட்டே இரு, நான் சொல்றத ஒரு நாள் செய்வேன். ஓ, அன்னைக்கு தெரியும் இந்த மனோகரி யாருன்னு. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் தான் இப்பவே சொல்றேனே, நீ ஒரு 1ஆம் நம்பர் ஓசி சோறு. ஏய் ஆன்ட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்காக சுடரம்மாவை கை நீட்டுறீங்க? ஏய், நான் ஒண்ணும் உன் சுடர் அம்மா கூட சண்டை போடல. அவதான் வாண்டடா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. சும்மா பொய் சொல்லாதீங்க. அப்படிலாம் சுடரம்மா பேச மாட்டாங்க. நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும்? இன்னும் உங்களுக்கு எல்லாம் சுடரை பத்தி முழுசா தெரியல. அதனால இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓ, சுடரம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க ரொம்ப பேட் ஆன்ட்டி. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் நேரா போய் டாடி கிட்ட சொல்லிடுவேன். என்ன மிரட்டுறியா? சுண்டலி சைஸ் இருந்துகிட்டு வாய் ரொம்ப நீளுது. அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் முன்னாடியே என் பொண்ணு அடிக்க கை ஓங்குறியா? ஓங்குன கைய உடைச்சிருவேன். இந்த வீட்ல நீ இருக்கிற லட்சணம் என்னன்னு குழந்தைங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. இனிமேலாச்சும் கொஞ்சம் ஒழுக்கமா நடந்துக்க பாரு. அஞ்சலி, உண்மையை சொன்னா சில பேருக்கு கோவம் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம பெருசா கண்டுக்க கூடாது. இந்த வீட்ல உருப்படியா செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. வா, நம்ம போய் அதை செய்யலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.